ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரர் டுடே. இந்த உலகத்திலே டைனோசர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்பீஷியஸ் அழியாமே இருக்குன்னு சொன்னால் யாருன்னா நம்புவீங்களா? கிட்டத்தட்ட 20 மில்லியன் இயர்ஸ், அதாவது 2 கோடி வருஷமாக அந்த ஸ்பீஷியஸ் அழியாமலே அப்படியே இருக்குது. இதெல்லாம் சும்மா ஸ்டோரி இல்லைங்க, நேரில் பார்த்ததான் நிறைய அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா ஸ்பீஷியஸ் அது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்பீஷியஸ் மட்டும் நமக்கு ஸ்பெஷல் இல்லை, அது இருக்கிற பிளேஸும் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தான். ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸில் ஒரு மிஸ்டீரியஸான ஸ்பீஷியஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டீரியஸ் லவர்லாம் கொஞ்சம் ரெடியாக இருங்க. அண்ட் உங்களுக்கு மிஸ்டீரியஸ் பிளேஸ்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மிஸ்டீரியஸ் பிளேஸை பற்றி போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு காட்சியில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலே ஹையஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டால் எல்லாராலுமே ஈஸியாக சொல்லப்படுற பிளேஸ் நேபாளில் இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட். இந்த உலகத்திலே டீப்பஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டால் மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாத ஒரு இடமா தான் இருக்கும். அப்படி என்ன அவ்வளோ டீப்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தோட ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட்டு உள்ளே வச்சா கூட கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்குமா. அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டை உள்ளே வச்சா கூட அது இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் ஃபுல்லாக மூழ்கி இருக்கும், அதுவும் இல்லாமல் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டோட லென்த்து எவ்வளோன்னு சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட்டோட லென்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். ஒரு 8 கிலோமீட்டர், அதாவது 8000 மீட்டரை நிற்க வச்சா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதுதான் மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட்டு. அதை விட இந்த பிளேஸ் டீப்பஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டர் டீப்பஸ்ட் பிளேஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பிளேஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளேஸ் பேர் தான் மெரினா ட்ரென்ச். இது ஜப்பான், பிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்வானோட நிலப்பரப்பில் இருக்கிற பசிபிக் ஓஷனில் இருக்கிறதா சொல்லப்படுது. மரீனா ஐலாண்டில் இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஈஸ்டில் இருக்கிற இந்த ட்ரென்ச் தான் தி வேர்ல்ட் டீப்பஸ்ட் பிளேஸாக இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி உருவாகியிருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இடத்துல டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ டெக்டானிக் பிளேட்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம இடத்துக்கு கீழே பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேட் மூவ் ஆகுறதுனாலையும் ஒன்றோட ஒன்று கிளாஷ் ஆகும் போதோ இல்லை ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட் போகும்போதோ அங்கே மவுண்டைன் உருவாகும். அண்ட் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னால தான் சுனாமி, சைக்ளோன்ஸ், எர்த்குவேக்னு எல்லாமே வருது. ஸோ இந்த பிளேஸில் 2 டெக்டானிக் பிளேஸ் இருந்திருக்கு. ஸோ அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கிளாஷ் ஆகும்போது ஒரு பெரிய பாதாளம் வந்திருக்கு, அதாவது ஒரு பெரிய பாதாளமாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த மெரினா ட்ரென்ச் ஃபார்ம் ஆகியிருக்கலாம்ட்டு நிறைய பேரால் சொல்லப்படுது. அண்ட் இந்த மெரினான்னு சொல்லப்படுற அங்கே இருக்கிற ஐலாண்டோட நேமே இந்த ட்ரென்ச்சுக்கும் வச்சுருக்காங்க. ட்ரென்ச்சுக்கு என்ன மீனிங்னா அகழின்னு அர்த்தமா. இந்த மெரினா ட்ரென்ச்சோட ஷேப்பே வித்தியாசமாக ஒரு பிறை மூன் மாதிரி இருக்குமா. பிறையில் மூன் பார்க்குறப்போ எந்த ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்குமா. கிட்டத்தட்ட 2550 கிலோமீட்டர் லென்த்தோட அண்ட் 69 கிலோமீட்டர் பிரெத்தோட பசிபிக் ஓஷனில் இருக்கிற ஒரு பெரிய ஃபார்மேஷனாக இருக்குது இந்த மெரினா ட்ரென்ச். இது கிட்டத்தட்ட 170 மில்லியன் இயருக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கலாம்னு சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் ஓகே, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ டீப்பஸ்ட்டாக இருக்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1875 ஒரு வேர்ல்டு மேப் க்ரியேட் பண்ணணுன்ட்டு எக்ஸ்பெடிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்தில் போட் தானே அவ்வளோவா யூஸ் ஆகியிருக்கும். ஸோ போட் வழியாக தான் போய் எல்லா பிளேஸையும் கவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதேமாதிரி போட் வழியாகவே இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும்போது அந்த டைமில் தான் இந்த பிளேஸ் அவங்க கண்ணுக்கு தென்படுது. ஸோ இவங்க வேலை என்னன்னா ஒரு பிளேஸ்லேயும் எவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு சொல்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கறதுக்காக ஒரு வெயிட்டட் ரோப்பை யூஸ் பண்ணுறாங்க இவங்க எவ்வளோ டீப் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ட்ரென்ச்சுக்கு வந்தவொடனே இங்கே எவ்வளோ ஆழம் இருக்குன்ட்டு வெயிட்டட் ரோப்பை அந்த தண்ணிக்குள்ளே போடுறப்போ அது மட்டும்னு போயிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு இந்த வெயிட்டட் ரோப் போயிருக்கு. அண்ட் கடைசியாக அந்த வெயிட்டட் ரோப் ஒரு தரையே தட்டியிருக்கு. இது வரைக்கும் அவங்க பார்த்திடாத அளவுக்கு ஒரு டீப்பஸ்டான பிளேஸாக இது இருந்திருக்கு. ஸோ அவங்களும் ஒன்றுமே புரியாமல் அவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த மேப்பும் 1877 பப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் 1899 USS நேரோன்னு சொல்லப்படுற ஒரு கப்பல் இங்கே வந்து எக்ஸ்பெடிஷன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் 8 கிலோமீட்டர் நினச்சிட்டு இருந்த இவங்களுக்கு அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தெரியுது, இது 8 கிலோமீட்டரில் 9 கிலோமீட்டர்னு. அண்ட் 1951 ஆக்சுவல் லென்த் எவ்வளோ கண்டுபிடிக்கணுன்ட்டு பேட்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சோனார் ரேடியேஷன். பொதுவாக பேட்ஸ்க்கு கண் தெரியாது. ஸோ அதுங்க ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க.
அந்த சவுண்டு போய் எதனா சர்ஃபேஸ் அடிச்சுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதுங்களுக்கு தெரியுமா, ஓ இங்கே சர்ஃபேஸ் இருக்குது, நம்ம இந்த பிளேஸ்க்கு போயிடக்கூடாது, நம்ம நகர்ந்து போகணுன்ட்டு. ஸோ அதே ரேடியேஷனை இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேடியேஷனை எங்கேயும் பண்ணணுன்ட்டு ஒரு கப்பலில் அந்த ரேடியேஷனை இன்ஸ்டால் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்த உடனே ரேடியேஷனை ஆன் பண்ணுறாங்க. அது உள்ளே இருந்து ஒரு சவுண்ட் அண்டர் வாட்டரில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது போயிட்டு தரையை தட்டி ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியுது இது 8 கிலோமீட்டரும் இல்லை, 9 கிலோமீட்டரும் இல்லை, 10 கிலோமீட்டர்னு. ஸோ இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட நேவி ஒரு பெரிய வெஹிக்கிளை இது உள்ளே அனுப்புகிறாங்க, ரொம்பவே செலவு பண்ணி. 1960 அந்த வெஹிக்கிளில் 2 ஓஷனோகிராஃபர்ஸையும் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த ஒரு விஷயம் இது வரைக்குமே யாரையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸான விஷயமா இருக்குது. அப்படி என்னடா விஷயம் அது, என்னத்தை பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் அப்படி என்ன தான் அவங்க பார்த்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஏன் 2 பார்ட்டாக போடுறேன்னா, ரொம்ப லென்த்தாக போனால் யாருமே பார்க்க மாட்டீங்க, ஸோ போர் அடிச்சிடும். அதனால தான் நான் லென்த்தாக வர வீடியோ மட்டும் 2 பார்ட்டாக போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய் டியூட்ஸ்.